குட் ஈவினிங் ஃபுட்டி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோபி பெப்பர் ஃப்ரை. அதுக்கு தேவையான உபகரணங்கள், தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர், மிளகுத்தூள், வெங்காயம், டொமேட்டோ சாஸ், மைதா, கார்ன்ஃப்ளவர், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சள்தூள். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துக்கிட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. வரவும் காலிஃப்ளவர் அதில் போடுங்க. சால்ட் கொஞ்சம் போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு காலிஃப்ளவர் அப்படியே வடிச்சிடுங்க. காலிஃப்ளவரை வடித்து எடுத்துட்டு மைதா, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகுத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் சூடாகும். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வரும். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்குவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா வதக்கி விடுங்க. வதங்கவும் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கணும். பிறகு மஞ்சத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கணும். போட்டு நல்லா கிளறிக்கணும். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும். சால்ட் போட்டுக்கணும். தக்காளி சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கணும்.
மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு கலந்து ஊற்றிக்கணும். அப்படியே அதோட அப்படியே காலிஃப்ளவர் அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே கொஞ்சம் மிளகுத்தூளை தூவி விட்டுருங்க. அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றிடுங்க. கோபி பெப்பர் ஃப்ரை ரெடி. என்னுடைய முதல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.